ட்ரெயின் வீடியோ ஆல்ரெடி ஒன்று நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதோட செகண்ட் பார்ட் தான் இது. யாரெல்லாம் என்னோட சேனலுக்கு புதுசோ அவங்கெல்லாம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் தோஸ்தோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ரெயின் ட்ராவல் vlogல கண்டினியூஷன் vlog செகண்ட் பார்ட் தான் பார்த்துட்ருக்கீங்க. யாரெல்லாம் என் சேனலுக்கு புதுசோ அவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி போட்ட vlogல சொல்லியிருப்பேன் 8:30 ட்ரெயின் அப்படின்ட்டு. சாரி இல்லை, 8:30 இல்லை, 12:30 ட்ரெயினுக்கு தான் இங்கே நம்ம ஊர்லேருந்து அம்மா வீட்டுக்கு போனோம். அம்மா வீட்டில் இருந்து தான் 8:30க்கு ட்ரெயின். ஸோ நான் அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம ஊர்லேருந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு ஒரு 12:30 கிட்ட ட்ரெயின். ஸோ அதில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். கொஞ்ச நேரம் நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அயானுக்கு டயர்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு சார் கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டேஷன் வந்ததுக்கப்புறம் ட்ரெயின் ரொம்ப நேரம் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல தான் இந்த குரங்கு சேட்டை அதெல்லாம் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு இருந்து வீடியோ எடுத்துருக்கலாம், பட் எடுக்க முடியல. ஸோ நிறைய குரங்குங்க இருந்தது. அதை வச்சு சும்மா பசங்கள்லாம் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. பாருங்கம்மா, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் அங்கே இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ நல்லா ஃபன்னாக போயிட்டு இருந்தது. பாப்பா சொன்னல கொய்யாக்கா வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்படின்ட்டு போன வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன். அந்த கொய்யாக்கா தான் நான் குரங்குக்கு போடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா பிச்சு போட்டுட்டு இருந்தா. நீ போட்டதை குரங்கு பார்க்கவே இல்லடி, அதை பார்க்குற மாதிரி போடு அப்படின்னு சொல்லி தூக்கி போட்ட அப்புறம் தான் அது பார்த்துச்சு. ஆனால் நிறைய குரங்கு சாப்பிட்டது என்னவோ வாழைப்பழம் தாங்க. அந்த சைடில் இருக்கவங்க ஃபுல்லாக எல்லாருமே வாழைப்பழம் தான் போட்டுட்டு இருந்தாங்க. அதை தான் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாப்பா சாக்லேட் தூக்கி போட்டா. அதை பாருங்கள் எவ்வளோ அழகாக பிச்சு சாப்பிடுது. நம்ம தான் சொல்லுவோம் அதை வெறும் 5 அறிவு ஜீவன் தான் அப்படின்ட்டு. உண்மையிலேயே நம்மளை விட அதுக்கு தான் நிறைய மெச்சூரிட்டி ஜாஸ்தி. ஏன்னா நான் பொறுத்த வரைக்கும் என்னோடய லைஃப்பில் நான் லேர்ன் பண்ண விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, மக்களை விட இந்த மாதிரி 5 அறிவு ஜீவன் இருக்குது பாருங்கள், அதுங்களுக்கு தாங்க ரொம்பவே அந்த வேர்டு எனக்கு தமிழில் சொல்ல வரல. எஹசான்னு சொல்லுவாங்க உருதுவில். அது ஜாஸ்தி அதுக்கு. யாரெல்லாம் உருது மக்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்களோ எனக்கு தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்களும் நிறையா வீடியோஸ் எடுத்து எடிட் பண்ணி அதுக்கான கரெக்டான ஒரு செட்டிங்லாம் பண்ணி அதை நாங்கள் அப்லோடு பண்ணுறோம். பட் வீடியோ ரீச் ஆகலை அப்படிங்கிறபோது மறுபடியும் வீடியோ பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு போயிடுது. தயவு செஞ்சு நிறையா மக்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நிறைய கமெண்ட் பண்ணுங்கள், நல்ல கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா ரெகுலராக வீடியோஸ் போடணும் அப்படின்ட்டு இருக்கேன். நான் ஆல்ரெடி சேனல் தொடங்க ஆரம்பித்து 2 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. நான் ரெகுலர்ஸாக வீடியோவே பண்ணலை. இன்ஷால்லா இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கேன். அதுக்கு உங்கள் சப்போர்ட் நிறைய கொடுங்க மக்களே. அப்புறம் இந்த தென்னை மரம், அது கீழே அந்த க்ரீன் கலரில் இருக்கிற அந்த புல் எல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு நேரில் பார்க்குறதுக்கு. ஆக்சுவலி இந்த வீடியோ எடுத்து ஒரு 20 டேஸ்க்கு பக்கம் ஆயிடுச்சு. எடிட்டிங் பண்ணி சரியாக போட முடியல. பிகாஸ் எனக்கு ஃபுல்லாக ஸ்டிச்சிங் ஒர்க் இருக்கிறதுனால வீட்டில் இன்ஷால்லா ஃபுல்லாக இப்போது நான் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே இப்போ நான் யூடியூப்பில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருக்கேன். தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். அங்கே எல்லோ கலரில் அது ஃபுல்லாக சாமந்தி பூன்னு நினைக்கிறேன். அதை பார்த்துட்டு என் பொண்ணு அந்த சைடு ஃபுல்லாக நிறையா இருந்ததுமா, நீ வீடியோ எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஏன்டி முன்னாடியே சொல்ல வேண்டியது தானடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு பேர் அவள் சொல்கிறது அந்த சைடு ஃபுல்லாக பாக்ஸாக இருந்துச்சுமா அப்படின்னா. தூரத்துலேருந்து பார்க்க ஆக்சுவலி அந்த வியூ ஒரு பாக்ஸ் மாதிரி தான் தெரியுது ஆக்சுவலி. ஆனால் நேரில் பார்க்குறதுக்கு உண்மையிலேயே சூப்பராக வேறு லெவலில் இருந்தது. மாஷா அல்லாஹ். அவ்வளோதான். இப்போது எங்கள் ஊருக்கிட்ட வந்தாச்சு. ஊருக்கிட்ட வரும்போது ஃபுல்லாக ஒரு மாதிரி மழை வர மாதிரி ஒரு கிளைமேட்டே அப்படியே மாறிடுச்சு. ஆக்சுவலி ட்ரெயின் ஏறும்போது ஃபுல்லாக வெயிலாக இருந்தது. ரொம்ப ஸ்வெட்டிங் ஆச்சு. என்னடா இப்படி இருக்கே கிளைமேட்டு அப்படின்ட்டு இருந்துச்சு. ஆனால் எங்கள் ஊருக்கிட்ட போகும்போது அப்படியே கிளைமேட் அப்படியே ஆப்போசிட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா ஒரு மழை வர மாதிரி அந்த மண் வாசனை. இந்த மழை வரதுக்கு முன்னாடி இந்த ஒரு மண் வாசனை வரும் பாருங்கள், அது வேறு லெவலில் இருக்கும். மாஷா அல்லாஹ். இப்போது ஊருக்கு ரீச் ஆயாச்சு. டிஃப்ரெண்ட்டாக வேறு எந்த மாதிரி வீடியோஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.